நேத்திலேருந்து ஒரு விஷயம் ட்ரெண்டாகி வந்து போயிட்டுருக்கு. ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் வந்து ட்ரெண்டாக வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆன் தி அதர் சைட் நம்ம அதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஒருத்தரோட லைஃப் பற்றி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதன் மூலியமா ஒரு கருத்தோ, இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இல்லை பேசுறதுக்கு உண்டான பொருள் அந்த மாதிரி ஆயிரும். பட் அதில் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரணகலமாக இருக்கும். என்றைக்குமே இன்றைக்கி டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறத அழிக்கவே முடியாதுங்கிறனால, காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு கரை, எடுக்க முடியாத கரையாக வந்து மாறிடும். கேரளாவில் யூடியூபர் ஒருத்தருக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இது இப்போ ஒரு பர்சனல் லைஃப் ஸ்டோரியாக இருந்தால் பரவாயில்ல. இது பர்சனல் லைஃப் இல்லை, பொது வழிக்கு வந்து வந்துருச்சு. கேரளா முழுக்க பேசு பொருளாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவும் இதை பற்றி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர், ரொம்ப ஃபேமஸ். விளாக்ஸ்லாம் வந்து போடுறது மட்டும் இல்லாமல் காமெடியாக சில வீடியோஸ் போடுறது, எல்லா கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கிற ஒரு ஆள். ரொம்ப நாளாகவே ஃபேமஸாக இருக்கார். தன்னுடைய உழைப்பாலையும் தன்னோட கண்டென்ட்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒரு 10 to 12 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிற லெவலில் நல்ல பணம் பண்ணக்கூடிய ஒரு யூடியூபராக இருக்காப்புல. பேரலி இன்னொருத்தவங்க மேகா, அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. அவங்களும் கேரளா முழுக்க ஃபேமஸ் அவங்களுடைய கான்டென்ட்டுக்காக. காலமாற்றத்தில் இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்படுது, இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தில் போய் அது வந்து முடியுது. எந்த அளவுக்குன்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு பிடிச்சி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் அவங்களோட அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பேசினது, அந்த வீடியோஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் புரியுது. இந்த யூஎஸில் ஹாலிவுட்டில் பவர் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலிவுட்லேயும் இன்றைக்கி வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி நிறைய பவர் கப்புள்ஸும் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி பவர் கப்புள்ஸ். எப்படின்னா 2 பேருமே ஃபேமஸாக இருக்காங்க, ஒரே துறையில் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேர் ஒரு பேராக இருக்கிறப்போ வந்து அவங்களுடைய மார்க்கெட் வந்து உயரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே பேசு பொருளாக மாறுறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நியூஸில் இருப்பாங்க. ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம். 2 பேரோட கான்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது, ஒரு ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரி ஹாலிவுட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் பெரிய பெரிய நிறுவனங்கள் 2 செலிபிரிட்டிஸை வந்து நீங்கள் டேட் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்கள், உங்களை வந்து மார்க்கெட்டபிளாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பேசி வச்சு பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கும். அது வந்து பாலிவுட்லும் பண்ணுறாங்கன்னு சொல்லல. நம்ம ஊரில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பேசி வச்சு நம்ம 2 பேருமே ஃபேமஸாக இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா லைஃப் ஃபுல்லாக கான்டென்ட் போடலாம். 2 பேர் பேஜும் உயரும். நம்ம 2 பேரோட சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான், அகில் அண்ட் மேகா நாயர் அப்படிங்கிறவங்க. கல்யாணம் பண்ணி அதற்கப்புறமும் நிறைய கான்டென்ட்லாம் போடுறாங்க. நிஜமாவே பவர் கப்பலாக வளம் வராங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸு, ஆக்டிவிட்டீஸு, கடை திறப்பு விழா இதெல்லாம் வருதுப்போ ஒரு 5 வந்ததுன்னா அது வந்து 10 மாறிடுது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கப்பலாக தான் இருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில மந்த்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. வெளில இவங்க எல்லாருமே வந்து இவங்க போடுற வீடியோஸ் மூலியமாக ஒரு நல்ல கப்பலாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் புரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வந்த வீடியோ ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகுது. அவருக்கும் அவங்களுடைய மனைவி மேகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. வீடியோஸ்க்காக 2 பேருமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் பர்சனலாக 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒன்றா இருக்கிறது இல்லை. நிறைய சண்டை வருது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிய வருது. ஒரு வீடியோவோட சிசிடிவி வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் என்னென்னா, அந்த மேகான்றவங்க கையில் கிடச்ச உடைமைகளை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு அவசரமாக ஒரு இரவு வேளையில் இல்லை அதிகாலையான்னு தெரியல, ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை நோக்கி ஓடுறாங்க. அவங்க 2 பேருமே ஒரு வண்டியில் ஏறி போயிடுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ் டிரைவராக இருக்கிறாப்புல. டிரைவராக இல்லை கண்டக்டராக கிளீனரான்னு தெரில, பஸ்ஸில் வேலை செய்கிறாப்புல. அவருக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் விசாரித்து பார்த்தா, ஏன்னா இவர் வந்து போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவரும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள் வந்து சண்டை போயிட்டுருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து விசாரித்து பார்க்குறது, ஆராய்ந்து பார்க்குறப்போ அவங்களுக்கும் அந்த பஸ் டிரைவர் ஆர் கிளீனர் ஆர் கண்டக்டர் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அவங்க வந்து அந்த நபரோட உடைமைகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவரை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ மூலிமா தெரிய வருது. ஏன் வந்து பிரபலமாயிடுச்சுன்னா, ஆப்வியஸ்லி 2 பேருமே பிரபலங்கள் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து இவங்க 2 பேரையுமே இவங்களோட வளர்ச்சியை ஒன்றா பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்களோட கப்பல் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க போட்ட வீடியோஸு, கல்யாண வீடியோ, அதற்கப்புறம் இவங்க இருக்க வீடியோ எல்லாத்தையும் பேராகவே பார்த்து ஆஹா ஆதரச தம்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது, அவங்கள பார்த்து மெய் சிலுக்கிறது, இவங்க தான் ப்ராப்பர் பர்ஃபெக்ட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி வந்து தே லுக்ட் அப் டு தெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்து பார்த்து இருந்திருக்காங்க. இப்படி ஆயிடுச்சு. சாதாரணமாக பிரிஞ்சாங்கனாலே நியூஸ் ஆகும். ஒருத்தர் கூட இப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. இதில் பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
அந்த பஸ் டிரைவரோ கண்டக்டரோப்பா எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து குறைச்சி நம்ம சொல்லலை. பட் பொருளாதார ரீதியாக அது மட்டும் இல்லாமல் வயசும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவருடைய தோட்டத்தை பார்த்தா அவர் ஒரு ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரிகிறாரு. காசும் இவர் வந்து 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாரு. இவர் கூட இருந்தால் லைஃபும் பார்த்தீங்கன்னா வந்து சுகமோகமான வாழ்க்கையை இருந்திருக்கலாம். யங்காக இருக்காரு, ஃபேமஸாகவும் இருக்காரு, பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் என்னத்தை அவர்கிட்ட பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர் கூட போயிட்டாங்க. பார்த்தீங்களா, லைஃப்பில் வந்து யாரையுமே நம்ப முடியலன்னு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஐ எம் ட்ரைங் டு சே இஸ்னா, 2 விஷயம். ஒன்று, நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரியே இல்லை, அதுக்கு பின்னாடி வேறு ஒரு ஸ்டோரி இருக்கும். இப்போ ஒன் சைடடாக வந்து பார்த்திங்கன்னா அகில் வந்து நல்லவர், அந்த பெண் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு, இல்லை அந்த பெண் நல்லவங்க, அகில் கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுமே நம்மளால் ஒரு ஸ்டோரியை சொல்லிட முடியாது. ஏன்னா 2 பேரோட தரப்பையும் கேட்டால் தான் வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணால் தான் இதில் என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு புரியும். பட் பேசிக்கலி ஒரு பேர் வந்து பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப பேடாக பிரிஞ்சுட்டாங்கன்றது புரியுது. ஸோ நம்ம பார்க்குறது எதுவுமே வந்து உண்மையாக இருக்காது. அதையும் தாண்டி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒன்று சிங்கிளாக இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கப்பிள் விளாகிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கப்பிள் விளாகர்ஸாகவே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை பண்ணுறாங்க, சைட்லேயே நாங்கள் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கப்பிளாக தங்களை சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு டேலண்ட்டு இல்லை ஏதோ மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டும் பர்டிகுலராக பண்ணி காட்டுறது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, லைஃபே வந்து பொது வெளியில் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம இஷ்டத்துக்காக பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த கப்பிள் வந்து பார்த்திங்கன்னா, போக போக அவங்கள யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, அவங்ககிட்ட கமெண்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து யார் அந்த ஃபாலோவர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பிள் முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிறாங்க. என்ன தைரியத்தில் வந்து தங்களுடைய பொண்டாட்டியை வந்து இது மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் காட்டுறது, குழந்தைங்களுடைய முகத்தை ஆக்டிவிட்டீஸை காட்டுறது, அவங்க சிரிக்கிறது அழுவுறதுலாம் வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது புரியல. இதோட பின் விளைவுகள் வர்றப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு புரியும். நம்மளும் பூமர் மாதிரி வந்து இந்த கப்பிள் விளாக்லாம் பண்ணக்கூடாது, பர்சனல் லைஃப்பை காட்டாதீங்க முழுக்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அதில் ஒரு பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 2 இல்லை, 360 டிகிரிஸ்லேருந்தும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கப்பிள் விளாகிங் பண்ணுறோம், அதில் பொருளாதாரத்தை ஈட்டுறோம், ஃபேமஸ் ஆகிறோம், அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சாலும் எங்கே பவுண்டரி செட் பண்ணி எப்படி நம்மளை போர்ட்ரே பண்ணிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டுறோம், நம்மளோட லைஃபோட எந்தெந்த பக்கங்கள்லாம் வந்து நம்ம வெளியில் காட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது மாதிரி ஃபேமஸான பீப்புளோட லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பொது வழியில் வராமல் வந்து தடுக்கவே முடியாது. அது வந்து எல்லாருக்கும் ஒரு பேசு பொருளாக வந்து மாறிடும். ஸோ பேசிக்கலி இதன் மூலயமா நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மாடர்ன் டைம்ஸில் மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கப்பிள் விளாகர்ஸ் இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு சாதாரண மக்களாக இருக்கோம்னா அவங்கள பார்த்து நம்ம அவங்கள மாதிரியே வாழணும், அவங்கள மாதிரியே காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புளியை பார்த்து பூனை சோடு போட்டுச்சு அப்படிங்கிற கதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், வினோதமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களோட வாழ்க்கையில் வினோதமான பிரச்சனைகள் தான் வரும். அதே மாதிரி அவங்கள பார்த்து நம்மளும் வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வரா மாதிரியே ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கும் வரும். அட்லீஸ்ட் அவங்க வந்து பொருளாதாரமாவது ஈட்டியிருப்பாங்க. நம்ம நார்மலாக இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து நம்மளோட குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட வந்து குடும்பமும் இருக்காது, பொருளாதாரமும் இல்லாமல் வந்து போயிடும். ஸோ இது வந்து ஒரு பேட் சாய்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து பெரும்பாலான இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேக்காக போய் முடிஞ்சிடுது, ரொம்ப பிளாஸ்டிக்காக அதோட தன்மை மாறிடுது. அப்படிங்கிறதுனால அதை பார்த்து பல லட்சம் பீப்புளும் அவங்களோட லைஃப்பில் அதை இன்ஃப்ளூயன்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ பொருளை வாங்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃபே வந்து நம்மளுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக வந்து தெரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க, பையன் பார்க்க சூப்பராக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், பொண்ணு பார்க்க அழகாக இருக்கா, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அன்பாகவும் பழகிற மாதிரி தெரியுது. ஆனால் சில பெண்களில் ஏன் வந்து சில பசங்க விட்டு வேற யார் கூடயா போகிறாங்க, சில பெண்கள் ஏன் சில பசங்களை விட்டு வேற யார் கூட போகிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வந்து வினோதமான விந்தையான புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு மர்மமான விஷயமா தான் அங்கே இருக்குது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இல்லையா?